உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குவலயம் போற்றும் குரல் தந்த கோமானின் தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு என்ற நல்வாக்கினையே முதல் வாக்காக கொண்டு அன்புடன் துவக்கம் செய்கிறோம். இறை வணக்கத்துடன் ஓவியக்கலை ஆர்வலர்களுக்கு ஓவிய நுண்கலை ஆசிரியர் KP கணியின் அன்பான வணக்கம். இறைவன் அருளிய அருட்கொடையாம் கலைகளின் தாயாக விளங்கும் இந்த ஓவியக்கலை ஆரோக்கியமான மனிதனாய் பிறப்பது அரிது. இது தமிழ் மூதாட்டி ஔவையின் கூற்று. அதை காட்டிலும் அரிது கலைஞனாய் பிறப்பது என்பதை கலை வசப்பட்டவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். சிறு வயது முதல் கலைக்குள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்பவர்கள் உங்களை நீங்கள் முழுமை பெற்ற கலைஞனாக மாற்றிக்கொள்ளும் பொழுது மட்டுமே மேற்சொன்ன பெருஞ்சிறப்பு உங்களை வந்தடையும். எனவே கலைகளுக்குள் இல்லாதவர்கள் கலையின் சிறப்பை உணர முடியுமா? அவர்களின் கருத்துரை முழுமை பெற்றதாக இருக்குமா? எனவே உங்களை சிறப்படைய செய்து வாழ்க்கையின் தரத்தினை உயர்த்திக் கொள்வது உங்கள் கையிலேயே உள்ளது. சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் திறமையின் மேலாக நம்பிக்கை வைத்து கலையின் மேல் அதிக ஆர்வம் கொண்டு கண்டிப்பாக நான் ஒரு முழுமை பெற்ற ஓவிய கலைஞனாக ஆவேன் என மன உறுதி கொண்டவர்கள் மட்டும் எங்களை தொலைபேசி தொடர்பு கொள்ளுமாறு பணிபண்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வாருங்கள் அன்பர்களே, வீடியோவிற்குள் செல்லலாம். மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்தின் தலைமை ஓவிய பேராசிரியர் KP கணியின் அன்பான வணக்கம். இந்த 2021 வருடத்திற்குரிய பேட்சில் மாணவர்கள் பயின்று 6 மாத காலம் மிகுந்த சிரமத்தின் பேரில் அதிகமான பயிற்சிகளை பெற்று அதிகமான அனுபவத்தோடு இந்த 6 மாத காலத்தில் அவர்கள் தொடர்பு கொண்ட பாடத்திட்டங்களை பற்றியும் முதல் தர மற்றும் 2ஆம் தர நிலையிலான மாணவர்களுடைய அந்த பயிற்சி பற்றிய கருத்துரைகள் மற்றும் ஆசிரியரின் வழிநடத்தல் எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறத பற்றி பாடத்திட்டத்தில் எவ்வாறு சிறப்பு நிலையை நாம் எழுதியிருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றியும் அவங்களுடைய அனுபவ கருத்துரைகளை இப்போ சொல்கிறாங்க. இந்த காணொளியில் அவங்க பேசி முடித்ததுக்கப்புறமா புதியதாக நமது கல்வி நிறுவனத்தில் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்தில் சேரும் மாணவர்களுக்கும் ஓவிய ஆர்வலர்களுக்கும் பொதுவான சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். தவறாமல் முழுமையாக கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓவியக்கலை ஆர்வலர்களுக்கும் ஓவிய நுண்கலை மாணவர்களுக்கும் ஓவிய நுண்கலையின் பொற்காலம் உங்களை அழைக்கின்றது. மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் KP கணியின் அன்பான வணக்கம். கடந்த 8 ஆண்டுகளாக மதுரையில் நமது விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையம் இயங்கி வருகிறது. இந்த பயிற்சி மையத்தில் அநேக மாணவர்கள் பயின்று நல்ல முறையில் பயிற்சி பெற்று தற்பொழுது அவர்கள் நல்ல வருமானம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நமது பயிற்சி மையத்தில் நடப்பு 2021ஆம் ஆண்டுக்குரிய இந்த நடப்பு பேட்சில் படித்து முடித்த நல்ல முறையில் பயிற்சி பெற்று நல்ல தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் வரைபடங்களும் அவர்களுடைய ஃபீட்பேக், வீடியோ ஃபீட்பேக், பயிற்சி பற்றிய கருத்துரைகளும் வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. புதியதாக இந்த பயிற்சியில் இணையும் மாணவர்களுக்கு அடுத்த 2022ஆம் ஆண்டிற்குரிய பயிற்சி ஆரம்பமாக இருக்கிறது. இது புதியதாய் பயில விரும்பும் ஆர்வலர்களுக்கும் ஓவிய மாணவர்களுக்கும் ஓவிய நுண்கலையின் பொற்காலம் உங்களை அழைக்கின்றது என்றே சொல்லலாம். எனவே மாணவர்கள் தங்களது ஆர்வத்தை இடைவிடாது பயிற்சி பெற்று தெளிவு பெற்று
நமது பயிற்சி மையத்தில் இணைந்து பயன்பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓவியக்கலை ஆர்வலர்களுக்கும் ஓவிய நுண்கலை மாணவர்களுக்கும் ஓவிய நுண்கலையின் பொற்காலம் உங்களை அழைக்கின்றது. வணக்கம்மா. வணக்கம். இந்த விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி வகுப்பு அகாடமியில் 6 மாத கால ஓவியராக பயிற்சி எடுத்திருக்கீங்க. உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்களேன். என் பேர் முனிசெல்வம். சத்தம். முனிசெல்வம், ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வரேன். போது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து இங்கே மதுரை படிச்சுட்ருக்கீங்க. படிக்கும்போது அப்போ இதில் ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறதுனால தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. கண்டிப்பாக இந்த பயிற்சி வகுப்போட சிறப்புகள் பற்றி கொஞ்சம் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்லுங்களேன் கொஞ்சம். படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே தெரியாது. படித்ததுக்கு அப்புறம் சொல்கிறேன். என் சொந்த ஊர் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆனால் நான் ஒர்க் பண்ணுறது வேலூர்லேருந்து வர்றதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு டே நைட்டு கிளம்புனா தான் மறுநாள் இங்கே வர முடியும். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ட்ராவல் பண்ணுறதுக்கு, போக வர்றதுக்கு. ஒரு 1 வீக் போனதுக்கப்புறம் இப்படிப்பட்ட குருவை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்ட்டு கண்டிப்பாக அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த 6 மாதத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னு நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான் இங்கே உள்ள அருமையாக சொன்னீங்க. ஏன்னா அந்த ஒரு ஈடுபாடு, அந்த ஒரு தேடல் உங்களுக்கு தேடலுக்கான இது இங்கே இருக்கிறதுனால தான் உங்களை அந்த இதுக்குள்ள நீங்கள் வந்திருக்கீங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, நம்ம தூரம் உங்களுக்கு அது பெருசாக இல்லை. எனக்கு பெருசாக தெரியவே இல்லை. அவ்வளோ சிறப்பு அந்த கோர்ஸை இங்கே அவங்க. ஆமாம், அதுவும் ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சொன்னாங்க. அதுதான் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். மிகச்சிறப்பு. இப்போது இதுக்கான மெட்டீரியல்ஸ் விலை அதிகமாக இருக்கணும் இல்லை, அதை பற்றி உங்களோட கருத்து எதுவும் இருக்கா? விலை அதிகமாக சொல்கிறது, நமக்கு பெயிண்டிங் பக்காவாக வரணும்னா நம்மளும் கண்டிப்பாக திங்ஸ் வாங்கி தான் ஆகணும். சாரி நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த திங்ஸ் வாங்கிக்கோங்க, இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. எது பெஸ்ட்டாக இருக்கும், எது நல்லாயிருக்கும் எல்லாமே அவங்களே சொல்லிடுவாங்க. அதே மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் சொல்லுவாங்க. இந்த பொருள் வாங்கினா எப்படி இருக்கும் எல்லாமே சொல்லிடுவாங்க. நமக்கு அந்தளவுக்கு கஷ்டம் இருக்காது. ஆனால் கண்டிப்பாக பொருள் வாங்கி ஆகணும். அப்படி வாங்கினா தான் நம்மளும் ஒரு பெஸ்ட்டாக நல்ல ஒரு பயிற்சி எடுத்து நல்ல ஒரு ஓவியராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரியான மெட்டீரியல்ஸ் வாங்கணும். கண்டிப்பாக அதுக்கான விலை ஓரளவுக்கு இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குற அளவுக்குலாம் இருக்கு இல்லை. ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த 6 மாத காலம், இந்த 6 மாத காலம்ன்றது இந்த ஓவிய பயிற்சி, ஓவிய நுண்கலை ஒரு பெரிய ஒரு இவ்வளோ தூரம் அனுபவபூர்வமாக உணர்வுபூர்வமாக எவ்வளவோ இது நம்ம படிச்சிருக்கீங்க. இந்த 6 மாத காலம் இது போதும்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 6 மாத காலம் போதும். இங்கே சனி சார்கிட்ட படிக்கிறோன்னா 6 மாத காலம் போதும். எனக்கு உங்களுக்கு வேண்டிய அளவு எல்லாமே 6 மாதத்துக்குள்ளேயே அவங்க எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா 1 மாதம் நமக்கு ப்ராக்டிஸ் தான் பண்ணுவோமே தவிர கிளாஸ் 5 மாதத்துலேயே முடிஞ்சிடும் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம தயார்படுத்தி. ஆமாம், சார் நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. நிறைய வரைகிற மாதிரி இருக்கும். ஒருத்தவங்களுக்கும் நிறைய ஊக்கம் கொடுப்பாங்க. பாடம் மட்டும் இல்லாமல் பாடம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ ஓவியம் மட்டும் இல்லாமல் ஓவியத்துக்கு மேலே நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாங்க. ஓவியம்னா ஓவியம் சுற்றி என்னென்ன சார்ந்த விஷயங்கள், அனுபவ ரீதியான விஷயங்கள், தேவையானது நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே சொல்லி தருவாங்க. நம்ம இங்கேருந்து ஓவியம் கற்றுக்கலான்னு வருவோம். ஆனால் நிறைய விஷயம் கற்றுட்டு வெளியே போவோம். அதுதான் இங்கே ப்ளஸ் பாயிண்ட். ஒரு கலைஞன் அப்படின்னாலே நம்ம சுற்றி இருக்க எல்லாத்தையும் நம்ம பார்த்தா தான் நம்ம முழுமையடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை இங்கே கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பு இந்த நுண்கலை மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சொல்கிறதுலேருந்து அதை எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப சந்தோஷம். அன்பான வணக்கம். இப்போது இந்த மாணவர்கள் பயின்று முடித்திருக்கிறார்கள். இப்போ இந்த மாணவர்களுடைய ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்துரைகளை இப்போ நம்ம முழுசாக கேட்டோம். இதற்கு அடுத்தபடியாக புதியதாக பயில வரும் மாணவர்களுக்கும் மற்றும் ஆர்வலர்களுக்கும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக சில கருத்துரைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ இந்த மாணவர்கள் சின்ன வயசுலேருந்து ஆர்வமாக
இந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே அது சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் நிறைய பேசியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்வத்தின் மிகுதியினால் நிறைய ட்ராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சி நம்மளுடைய பயிற்சி மையத்துக்கு, சார் இந்த மாதிரி நான் நல்லா வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் சார், எனக்கு வந்து இன்னும் அதிகமாக இந்த இதில் நான் பயிற்சி எடுத்துக்கணும், அதன் நிமித்தமாக ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பையும் நான் பெறணும், அதுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் கூறுங்க, நம்மளுடைய பயிற்சி மையத்தில் எப்படி அதை ஜாயின் பண்ணி நம்ம வந்து சேர்ந்து பயிலலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இப்போ ஆர்வத்தின் மிகுதி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அதில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஆர்வம் என்பது எல்லோருக்குமே பொதுவான ஒன்று. இந்த ஓவியக்கலையில் நிறைய பேர் ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது பொதுவான விஷயம். ஆனால் இந்த ஆர்வத்தின் மிகுதியை அவங்க ட்ராயிங் பண்ணி தனிமையில் இருந்து ட்ராயிங் பண்ணி பார்க்கும் பொழுது, அடடா நம்ம நல்லா வரைஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி பல பேர்கிட்ட அதை காமிக்கிறாங்க. இப்படி காமிக்கும் பொழுது அந்த நிலையில் இருந்து அவங்க இதுக்கு அடுத்தபடியாக நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய நிலையை உயர்த்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வலைத்தளங்களை நிறைய பதிவேற்ற வீடியோக்களை, அதாவது காணொளி பார்க்கிறார்கள், இன்னும் பயிற்சியை அதிகப்படுத்துகிறார்கள். ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு நமக்கு கால் பண்ணிடுவாங்க, சார் நல்லா பேசுகிறீங்க, அது பயிற்சியெல்லாம் நல்லா எப்படி போய்கிட்டுருக்கு, நாங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாமா அப்படின்னு சொல்லி. இந்த ஆர்வலர்கள் பார்த்திங்கன்னா தனிமையில் இருந்து வரையும் பொழுது நிறைய அந்த பயிற்சிகளை வந்து நிறைய பண்ணுறாங்க. கண்டிப்பாக நமது பயிற்சி மையத்தில் சேர்ந்து பயில வேண்டும் அப்படின்ற எண்ணம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா அந்த ஆர்வத்தின் மிகுதி அப்படின்னு இப்போ நம்ம சொன்னோம். அதிலிருந்து அவங்க கொஞ்சம் ட்ராயிங்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்ருக்குறாங்க. அப்போது நம்மளுடைய இன்ஸ்டியூஷனில் சேர்ந்து படிக்கும் பொழுது தெரிய வரும், முதல் வகுப்புலேயே அவங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, இன்னும் நாம் எவ்வளவு தூரம் நம்ம இதில் பயணித்தால் மிக சிறப்பான அந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது தெரிய வரும். அப்போது ஆர்வம் மட்டும் இருந்து நம்முடைய பயிற்சி மையத்தில் சேரணும் அப்படின்ற அந்த நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த ஆர்வ நிலையை வந்து 2 விதமாக பிரிக்கிறோம். நம்மளை சந்தித்து நம்மகிட்ட வந்து நம்ம தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவரங்கள்லாம் கேட்டுருவாங்க. ஆனால் நம்ம அந்த பயிற்சியில் வந்து வெளியூர்லேருந்து ரொம்ப தூரங்கள்லேருந்து கேட்கும் பொழுது, சார் நாங்கள் இந்த மாதிரி ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம் சார், எங்களால் அங்கே மதுரையிலலாம் வந்து படிக்கிறது, தங்கி படிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம் சார் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் சிறந்த கல்வியும் நம்மளுடைய அந்த மன திருப்திக்கான இடமும் எங்கு இருக்கிறதோ அங்கு நாம் சென்று கண்டிப்பாக அதை படித்துத்தான் தீர வேண்டும் என்பது முக்கியமான ஒன்று. அதில் சிறந்த கல்வி எங்கே இருக்கோ நம்ம அதை தேடி போய் தாகணும். அதில் வந்து நம்மளுடைய மாணவர்கள், அதாவது ஆர்வலர்கள் வந்து அதை கவனத்தில் வச்சுக்கணும். அப்போது நமக்கு அந்த பயிற்சியில் வந்து இது ஏனோதானோ என்ற நிலைன்னு சொல்லிட்டு சில ஆர்வலர்கள் இருப்பாங்க. அது அவங்க வந்து ஒரு டைம் பாஸ், அதாவது ஒரு நேர பொழுதுபோக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி அந்த பொழுதுபோக்குக்காக பயன்படுத்துபவர்கள் தயவு செய்து எங்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டாம். ஏன்னா இப்போ நாங்கள் இதை நடத்துகிறதே வந்து ஒரு தொழில்நுட்ப ரீதியாக அதை படித்து முடித்துவிட்டு அவர்கள் ஒரு நல்ல ஒரு வருமானம் பெறும் அந்த வேலைவாய்ப்பு நிலைக்கு தான் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கிறோம், அவங்கள தயார் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இதை வந்து இப்போ பயிற்சின்னு எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, சார் நாங்கள் கேட்குறவங்கக்கிட்ட நாங்கள் முழுமையாக நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருவீங்களா, பெயிண்டிங்ஸ்லாம் அதில் வந்துருமா அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒரு 25 வகையான பாடத்திட்டங்கள். இப்போ இந்த 2022 பேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விதமான பாடத்திட்டங்களை வந்து ஏற்கனவே 23 இருந்தது. இப்போ 2 பாடத்திட்டங்களை வந்து நம்ம அப்டேட் பண்ணி 25 பாடத்திட்டங்களாக உருவாக்கி, அதோடு பெயிண்டிங், கமர்ஷியல் ஆர்ட் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வகையான பெயிண்டிங், அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பெயிண்டிங்ஸு. அது இன்றைய சூழலில் கொஞ்சம் வருமானம் பார்க்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங்ஸ், அதையும் சேர்த்து நம்ம என்ன செஞ்சிடறோம், சொல்லி கொடுக்குறோம். அதனால் அந்த 6 மாத காலம் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்மளுடைய பயிற்சியில் சேரக்கூடியவங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகுந்த பொற்காலம், ஓவிய நுண்கலையின் பொற்காலம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். அப்புறம் அந்த கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்டணம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த இதில் வந்து ஒரு பாடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது காஸ்ட்லியாக வெளியில் நிறைய வாங்கி செய்கிறாங்க அப்படின்னு நம்ம மாணவர்களே சொல்கிறாங்க.
அப்போது ஒரு பாடம் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி நம்ம வந்து 25 வகையான பாடங்களுக்கு நம்ம வந்து ரொம்பவே குறைவான கட்டணத்தை தான் நம்ம வசூல் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ரெண்டாவது நம்மளுடைய இன்ஸ்டியூஷன்லேருந்து ஒரு 3 புக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோம் அவங்களுக்கு. அப்போது அதெல்லாம் நமக்கு அது சேரும் பொழுது அந்த பயிற்சியினுடைய ஆர்வத்தை வந்து இன்னும் நம்ம கூட்டிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதோடு இப்போ நம்ம அந்த பயிற்சியில் வந்து ரொம்ப பேர் கேட்குறது என்னென்னா, சார் நாங்கள் வந்து இயற்கையாகவே நாங்கள் வரைஞ்சிட்ருக்கிறோம், பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறமா படத்தை பார்க்காமலே வரைகிறதுக்குள்ள வாய்ப்பெலாம் இருக்குமா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை நாங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும்பொழுது நாங்கள் சொல்லிடுறோம். அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சார் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க, ஒரு படத்தை பார்த்து வரைவீங்களே ஒழிய படத்தை பார்க்காம வரையணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் சார். ஆனால் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்ப நிலையில் இருந்து, அதாவது அடிப்படை நிலையில் இருந்து எல்லா பாடத்திட்டங்களையும் படிக்கும் பொழுது அந்த படங்களை வந்து நம்ம பார்க்காமல் வரைகிறதுக்கு மிகுந்த பயிற்சியோடு நம்ம அதை வந்து திறம்படவே செஞ்சு நம்முடைய மனதை வந்து ஆரம்ப நிலையில் இருந்ததை காட்டிலையும் அந்த 6 மாத காலத்திற்கு, அந்த 6 மாத காலம் முடிந்த பிறகு நம்முடைய மனம் என்பது மிகுந்த திருப்தியுடன் இருக்கும் என்பதுதான் உண்மை. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் நம்மளுடைய மாணவர்கள், அந்த படித்து முடித்த மாணவர்களுடைய அந்த கருத்துரைகள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவங்க வந்து பல கல்வி நிறுவனங்களுக்கு, அதை மாதிரி ஓவிய கலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு போயிட்டு கடைசியாக நம்மளுடைய அந்த இன்ஸ்டியூஷனில் வந்து அந்த 23 பாடத்திட்டங்கள், 25 வகையான பாடத்திட்டங்களை தெரிந்து கொண்டு இப்போ அவங்களுடைய திறமையை கூட்டியிருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், அதாவது தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டிருக்கு. அது மிக முக்கியமான ஒரு. அதனால் நம்ம பணம் கட்டுறோம், ரொம்ப தூரத்துலேருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கஷ்ட நிலைகளுக்கு தகுந்தாற்போல் ஆசிரியர்களுடைய பயிற்சி முறைகளை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி, அதாவது பின்பற்றி அந்த பயிற்சி முறைகளை கரெக்டாக நம்ம செஞ்சு ஒவ்வொரு வாரமும் இப்போ நம்முடைய பயிற்சி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு மட்டும்தான் அந்த பேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு வாரம் முடிந்து மறுவாரம் வரும்பொழுது அந்த பயிற்சி முறைகளை திறம்பட செய்து கொண்டு வந்து காண்பித்தாலே அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். உங்களுடைய மனம் என்பது முதலில் திருப்திப்படும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்தடுத்த பாடங்களை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பயிற்சிகளை, அதாவது ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஆர்வம் மிகுதிங்கிறது ஏற்பட்டுரும். அப்போது இந்த மாதிரி அவங்க அந்த தொடர் நிலையில் அந்த பாடங்களை வந்து தொடர்ந்து நல்ல பயிற்சிகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது 6 மாதத்தினுடைய முடிவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களையே நம்ப முடியாத ஒரு நிலை இருக்கும். நம்ம தான் இப்படி ட்ராயிங்ஸ்லாம் வரைஞ்சிருக்கிறோமா அப்படின்ற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுரும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்ககிட்ட அந்த பயிற்சியில் இணையும் பொழுது நம்ம ஒரு ட்ராயிங்ஸை வரைங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி வச்சுருப்போம். 6 மாத காலத்திற்கு பிறகு அந்த முடிவில் இந்த 2 படங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உண்மையிலே நாம் தான் இந்த படங்களை வரைந்தோமா என்ற ஒரு அதிசய நிலையும், மேலும் மனதை உற்சாகப்படுத்தும் அளவிற்கு அந்த 6 மாத கால பயிற்சியின் முடிவானது இருக்கும் என்பதுதான் உண்மையான விஷயமாகும். எனவே நமது விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்தில் இந்த ஓவிய நுண்கலை ஆசிரியர் பயிற்சியில் புதியதாக இணையும் மாணவர்கள் மேற்கூறிய அனைத்து விஷயங்களையும் நன்கு கவனத்தில் நிறுத்தி, மேலும் சந்தேகங்கள் இருப்பின் எங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சந்தேகங்களை முழுமையாக நீக்கிய பிறகு எங்களது பயிற்சி மையத்திற்கு நேரடியாக வந்து மாணவர் சேர்க்கையில் இடம்பெற்று பயிற்சியை தொடரலாம். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அன்பன் கனி. நன்றி, வணக்கம்.